தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக சாம்சங் இந்தியாவில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே எப்படி இருக்கு, என்னுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தாலுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ரீசெண்டாக அவங்களுடைய கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. M42 5Gன்றதை போட்டிருக்காங்க. அண்ட் முன் பக்கமாக டிஸ்பிளேல ஒரு யூ நாச் இருக்கிறத பார்க்குறீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 120GB மாடல். ஸோ இதுதான் வந்து பேஸ் வேரியன்ட். பின் பக்கமாக இதோடைய விலை 25 போட்டிருக்காங்க. பட் விலை வந்து 22,000. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணணுன்னே எப்போவுமே போல் இன்னொரு குட்டி பாக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளேயாச்சும் நமக்கு கேஸ் இருக்கான்னு பார்த்தா இந்த வாட்டியும் கேஸ் கிடையாது. போன வருஷம் ஃபுல்லாக நிறைய இதில் கேஸ் கொடுத்தாங்க, ஆனால் கேஸ் கொடுக்கல. எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் மட்டும் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மொபைல் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி எம் சீரீஸில் உண்மையாலே ஓரளவுக்கு டிசைன் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சும்மா அப்படி பிளாஸ்டிக் அப்படியே அடித்து அள்ளி விடாமல் ஒரு டிசைன், ஒரு பேட்டர்னோட நல்லாயிருக்கு. இதுவும் பிளாஸ்டிக் தான், பட் பார்க்குறது கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்குது, அதான் சொல்ல வரேன். ஆனால் உங்களுக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் வந்து இருக்குது. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே வந்து கிடையாது. இவ்வளோ தான். இப்போ இது எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது ரொம்ப ஹெவியாகவும் தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் தெரியல. இன்ஃபேக்ட் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம். ஸோ 193 கிராமுக்கு இதோடைய திக்னஸும் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன் அண்ட் ஃபீல் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நல்லா இருக்குது. ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஒரு என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பக்கம் கீ இருக்குது. மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயராக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த வாட்டி முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணும்போது அந்த எம் சீரிஸை விட இதில் ஓரளவுக்கு டிசைன் நல்லாவே இருக்குது. இது ஒரு விஷயம். பில் குவாலிட்டி ஓரளவுக்கு சாலிடாக தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக சூப்பரான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதுவும் அந்த ப்ராசஸரை வச்சு சாம்சங் விலையும் ஓரளவுக்கு கம்மியாக வச்சிருக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நீங்கள் ப்ராசஸர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்களில். ஸோ கேமிங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், பிரச்சனையே இருக்காது. பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. வித் 5G சப்போர்ட்டோட வருது. 6GB RAM 120GB மாடல் ஒன்றும், 8GB RAM 120GB மாடல் இன்னொன்றும். ஸோ 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப விலை வந்து 22,000. அண்ட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh கொண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 25 அந்த மாதிரியாச்சும் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே 30, 33 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 15 அப்படின்றது ஓகேக்கும் கொஞ்சம் கீழே தான். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது தெரியல. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் NFC கொடுத்துருக்காங்க, சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது, நாக் செக்யூரிட்டி இருக்குது, சிங்கிள் டேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட், அந்த A சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. வைஃபை AC பேண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பெருசாக மிஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே என்னன்னு சொல்லிடுறேன் கேளுங்க. 6.6 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. அதுவும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே மட்டும் நீங்கள் மனசில் வச்சு டிஸ்பிளேவை பார்க்கும்போது நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஸ்பெக்ஸ் ஃபுல்ஸாக தெரியாது. வந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. அவங்க HD ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுற வரைக்குமே எனக்கு அது HD ப்ளஸ் தானான்றது தெரியாத அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு 20,000 அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ஃபுல் HD கொடுத்தாயே இருக்கணும். இதுக்கு எந்த ஒரு ரீசன் எது சொன்னாலுமே வேலைக்கே ஆகாது. நல்ல குவாலிட்டி AMOLED தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே ஃபுல் HD கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்திருக்கும் இந்த ப்ரைஸிங்க்கு. சப்போஸ் யாராச்சும் சாம்சங்குடைய ஃபேன் இருக்கீங்க, எனக்கு இந்த பட்ஜெட்டில் ஸ்னாப்ட்ராகனுடைய 5G சிப்போட நான் இந்த மொபைல் வாங்கணும், அப்படி வாங்கினா எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வேணா சைட் பை சைடு 2 ஃபோனை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. M31S வந்து ஒரு சைடில் வச்சிருங்க, இன்னொன்று வந்து M42. ஸோ இந்த 2 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது, இன்னொன்று ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியாது. ஒரு சில க்ளோஸ் அப் ஷாட்டில் ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் வந்து டிஸ்பிளேல ரொம்ப அதிகமான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது நோட்டீஸ் ஆகும். பட் மற்றபடி நீங்கள் கேஷுவல் யூசேஜ் பண்ணும்போது அதிகமாக கிடையாது. ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருந்து நல்ல ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் நம்ம இவ்வளோ நாள் கேட்ட விஷயம் அதுதான். ப்ரைஸிங்கும் கம்மியாக வைங்க, ஸ்னாப்ட்ராகன் கொடுங்கன்னு கேட்டோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேல கையை வச்சுட்டாங்க. டிஸ்பிளேல கையை வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது? சரி, ஓகே, இது ஒரு விஷயம் இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க.
கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக இந்த சின்ன ஸ்கொயருக்குள்ள 4 கேமரா அடிச்சு வச்சிருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.8 அப்பச்சரில் இருக்குது. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் இருக்குது. நாலாவதாக 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2 ஸ்மார்ட் ஃபோனில் அதாவது 2 கேமராவில் எடுத்த இல்லை முன்பக்கம் பின்பக்கம் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ரியர் ஃபேசிங்கில் வந்து நமக்கு 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த வீடியோ குவாலிட்டியும் எடுத்திருக்கேன். ஸ்டெபிலிட்டி, குவாலிட்டி, ஆடியோ எல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமரா அது, அதாவது இந்த ஃபோன் இது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எப்படி இருக்குது ஆடியோ வீடியோ ப்ளஸ் இப்போ நான் சன்லைட்டில் போயிட்டுருக்கேன், செம்ம வெயிலாக இருக்கும். இப்போ நான் ஷேடோவில் போகிறேன், அப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? இந்த வீடியோ நம்ம ரியல் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இப்போ நான் ஷேடோவில் இருக்கேன். ஷேடோவிலேருந்து லைட்டாக அப்படியே வந்து டார்க் சன்லைட், நல்லா ஒரு 12 மணிக்கான சன்லைட்டில் வந்து போகிறேன். செம்ம ஹார்ஷாக இருக்க போது இப்போ பார்க்குறதுக்கு கலர், ஸ்கின் டோன் அண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அன்பாக்சிங்கை பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு கிவ்அவேக்கும் இவங்க ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் ஒரு யூனிட் வந்திருக்கு. ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்காகவே வந்த ஒரு யூனிட். ஸோ இவங்க வந்து எனக்கு ரிவ்யூ யூனிட்டே கொடுத்தாலும் உண்மை என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுடைய, அதாவது சாம்சங்குடைய ரொம்ப பிராண்ட் ஃபேன், நீங்கள் வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் என்னவா இருக்கும்னா, அந்த HD+ ரெசல்யூஷனுக்கு பதில் ஃபுல் HD கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து தோணும். பட் மற்றபடி மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. Poco X3 Pro இருக்குது, ஆனால் 5G கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். பட் வேணா Realme X7 இருக்குது, அதெல்லாம் 5G தான். இல்லாட்டி ரெட்மியே வந்து இப்போ 5G ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். பட் ஒன்லி சாம்சங் ஃபோன் வந்து நான் வாங்கணும், யாருக்கோ கிஃப்ட் பண்ணணும், ஸோ சாம்சங்குடைய பிராண்ட் வேல்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நான் வாங்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப மோசமான டிவைஸ் கிடையாது. அந்த HDயை மட்டும் கொஞ்சம் தூக்கி முன்னாடி ஒரு F போட்டுட்டு இருந்தாங்க, நான் கெட்ட வார்த்தை சொல்லலைங்க, ஃபுல் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த ஃபுல்லு மட்டும் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு இந்த ப்ரைஸிங் உண்மையிலே செம்ம ஃபோனாக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்படி எடுத்துகிட்டு பார்த்தாலுமே மற்ற விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸ்டில் அந்த HDயை மட்டும் நல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இல்லாமல் வெறும் HD இல்லை 22,000 ப்ரைஸிங்கு இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, டிஸ்பிளே கம்பேரிசனும் பார்த்தீங்க, கேமரா சாம்பிள்ஸும் பார்த்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஓகேன்னு தோணுதா இல்லை என்ன தோணுதுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு என்ன தோணுச்சோ நான் ஆனஸ்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு அது ஓகேவா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.